இந்த வீடியோவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வரக்கூடிய செக்ஸ் ப்ராப்ளம்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லி தர போகிறேன். ஓகேவா? இன்றைக்கி குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணானாலும் சரி பெண்ணாலும் சரி வரக்கூடிய செக்ஸ் ப்ராப்ளத்துக்கு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி வந்து உடல் பருமன் தான். உடல் பருமன் தான் முக்கியமான காரணம். ஆண்மை குறைவானாலும் சரி, மாதவிடாய் பிரச்சனையானாலும் சரி, உடல் பருமன் எதனாலுமே வந்து உடல் பருமன் தான் ரொம்ப 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 ரிஸ்கானது. உங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ நான் வெயிட்டு குறைச்சேன். 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இவங்களை தான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. ஸோ உடல் பருமன் தான் ரொம்ப 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 முக்கியமான காரணம். வெயிட்டை குறைக்கணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலையும் செக்ஸில் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். இவங்க பாருங்கள், முதல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இப்படி நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இன்சுலின் கூட போட்டுட்டு இருந்தாங்க. வெயிட்டை குறைச்சவர் எப்படி இருக்காங்க பாருங்கள். வெயிட்டை குறைச்ச பிறகு எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தியாச்சு. எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தியாச்சு. இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்தியாச்சு. இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் நமக்கு இருந்தால் தான் செக்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ வந்து உடல் பருமன் வந்து முக்கியமான காரணம். 2வது முக்கியமான காரணம் வந்து நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றது. இதை 2லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா செக்ஸ் கம்ப்ளைண்ட் 100% சரியாகும். இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட்டு குறைச்சேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். ஷீபன் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் சொல்லுவோம்ல, பேலன்ஸ்டு டயட் விகிதம். நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வெயிட்டும் டக்குன்னு குறையும். வெயிட்டு குறைஞ்சிட்டு அப்படின்னா வெயிட் குறைஞ்சுன்னு இல்லை, உணவு முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க எல்லா மாத்திரையும் என்ன பண்ணிடலாம், நிறுத்திடலாம், நிரந்தரமாக நிறுத்திடலாம். இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்திடலாம். நம்ம செய்ய வேண்டியது பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் தான் முக்கியம். நிறைய பேர் இதை தெரியாமல், அந்த விகிதம் பற்றி கரெக்டாக தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டில் ஓடிட்டே இருப்பாங்க. டெய்லி காலையில் ரோட்டில் ஓடிட்டே கிடப்பாங்க. ஒரு நோயும் சரியாகாது. நடைபயிற்சி பண்ணதால இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்குமே எந்த நோயுமே சரியானதே கிடையாது. நடைபயிற்சி நல்லது, ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால எந்த நோயும் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் யாருக்கும் சரியான கிடையாது. சரியாகணும் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட்டு தான் நம்ம கரெக்டாக பண்ணணும். நோயிலேருந்து வெளியில் வரணும், மாத்திரையை நடத்தணும் அப்படிலாம் நமக்கு வேணும் அப்படின்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். புரிஞ்சுதா புரியலையா? கரெக்டு தானே நான் சொன்னது? ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இப்போ புரிஞ்சிருக்கோம் செக்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. பேலன்ஸ் டயட் நம்ம கரெக்டாக எடுத்தாலே போதும், எல்லா செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸும் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். குறிப்பாக இன்றைக்கி பெண்களுக்கு பாருங்கள், தைராய்டு பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னது? நம்ம உணவு தான். உணவோட விகிதம் கரெக்டாக இல்லாதனால தான். விகிதம் கரெக்டாக இல்லாதனால இந்த மாதவிடாய் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அவங்களுக்கு செக்ஸ் ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு இருக்கும். செக்ஸ் ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். கரெக்ட் தானே? இந்த வீடியோ கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி கொடுங்க.